பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கனுடைய பழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். இன்னைக்கு ஏசப்பா உங்க ஜெபத்தை குறித்து ஒரு வார்த்தை பேசுகிறார். நீங்க சரியாயிருந்து ஏறெடுக்கிற ஜெபத்தை அவர் பிரியமுடன் ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஜெபத்திற்கு நிச்சயமா பதில் தருவார். நம்ம வாழ்க்கையில நிறைய வேலைகள்ல ஜெபம் பண்ணிட்டு பதில் கிடைக்கல. சில வேலைகள்ல அந்த பாடோடையே வாழ்ந்து பழகிறோம், நெருக்கத்தோடையே வாழ்ந்து பழகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பதில் தந்து உங்க வாழ்க்கையை மாற்ற, உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லமை உள்ளவர். நன்றாய் கவனிக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சில அற்புதங்கள் நடக்கல அப்படின்னா இன்னும் அவனிடத்துல ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ ஒரு தவறு இருக்குது. நீங்க உங்க தவறுகளை சரி செய்யும் பொழுது, இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்துல நம்ம குறைகள் துக்கங்கள் எல்லாத்தையும் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து சரியா ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்ம வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம அப்படி ஜெபம் பண்ணும் பொழுதே ஆண்டவருடைய நிறைய அற்புதங்கள் நடக்கும். ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, யாரோ ஒருத்தட்ட பேச மாட்டாங்க, யாரோ ஒருத்தட்ட கசப்புல இருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் அவங்கள்ட்ட ஒரு குறை இருக்கும். அந்த குறையோடையே இருந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். சிலருக்கு சொல்லும், எங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலே தரல, எங்க வீட்டுல இந்த போராட்டம் மாறவே இல்லை, எங்க வீட்டுல யாரோ எங்களுக்கு விரோதமா சில காரியங்களை செஞ்சுட்டாங்க, அதனால நாங்க இன்னும் என்ன பண்றோம், கஷ்டப்படுகிறோம். நன்றாய் கவனித்து கொள்ளுங்க. மெய்யாகவே ஆண்டவர் உங்கள் துக்கங்கள், பாரங்கள், வீட்டில் இருக்கிற போராட்டம், அநேக பிரச்சனையை மாற்ற இயேசு வல்லமை உள்ளவர். அப்ப ஏன் இன்னும் அந்த பிரச்சனையை சந்திக்கிறோம், இன்னும் ஏன் அந்த போராட்டத்துக்குள்ள இருக்கிறோம்னா அதற்கு காரணம், நான் இன்னும் சரியா ஒப்புரவாகல, நான் இன்னும் சரியா ஒப்பு கொடுக்கல. உங்க குறைகள் அறிக்கையிடுங்க. உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுதே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிரும். உங்க குறைகள் அறிக்கையிடப்படும் பொழுதே ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். இந்த பூமியில நம்மளை யார் அதிகமா நேசிக்கிறா? இயேசு தாங்க. இயேசுகிட்ட போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும், இல்லை என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டா உங்களை தான் கை காட்டுவார். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ நல்லா இருக்கிறது பிடிக்கும், நீ ஆசீர்வாதமா இருக்கிறது பிடிக்கும், உன் கூட நான் எப்போதும் இருக்கிறது பிடிக்கும். நம்ம கூட நம்ம அப்பா அம்மா இல்லை பெரியவர்களுக்கு தாங்கள் பிள்ளைகள் கூட இருந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அன்பு காட்டினா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், ரொம்ப அக்கறையாக கேர் பண்ணி எடுத்துக்கிட்டா அது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இதே விருப்பத்தை இயேசு உங்க மேல எதிர்பார்க்கிறாரு. உண்மையான ஒரு ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் தருவார். அப்படி நடங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா, உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, செமையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவரே, யாருடைய ஜெபங்களை இன்னும் குறை காணப்படுதோ அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க, குறைகளை மன்னிங்க, இன்னும் சரியாய் ஜெபிக்க அவர்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை அநேக பிள்ளைகளை தொடட்டும், மாற்றத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருக்குள்ளே எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க, கிருபையினால இரக்கத்தினால வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.